இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு பொதுக்கூட்டம் ஒன்றிலும் பேச இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய 11 நாள் விரதத்தை இன்றுதான் பிரதமர் நரேந்திர மோடி முடித்துக் கொள்கிறார். முன்னதாக பல்வேறு இந்திய மாநிலங்களுக்கு சென்று ராமரோடு ராமாயணத்தோடு தொடர்புடைய ஆலயங்களுக்கு சென்றால் அதில் தமிழ்நாட்டுடைய ஸ்ரீரங்கமும் தமிழ்நாட்டுடைய ராமேஸ்வரமும் அடக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. மிக அழகுற வேலைப்பாடுகளோடு காட்சியளிக்கக்கூடிய ராமர் கோயிலுடைய உட்புற காட்சிகளை முதன்முறையாக நாம் பார்க்கின்றோம். அலங்கரிக்கப்பட்ட ராம ஆலயத்துடைய காட்சிகளை பார்க்கின்றோம். இன்னும் முழுமையாக இந்த ஆலயம் நிறைவு பெறலை. இப்போது 5 மண்டபங்கள், குடு மண்டபம், நாட்டிய மண்டபம், ரங்க மண்டபம் உள்ளிட்ட பல மண்டபங்கள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. உள்ளே மூலஸ்தானத்தில் காட்சியளிப்பது பாலராமர் என்றாலும் கூட அங்கே ஒட்டுமொத்த ராமாயண காப்பியமும், அதாவது அவருடைய கும்பாபிஷேகம் வரைக்கும், பிறப்பிலிருந்து கும்பாபிஷேகம் வரைக்கும் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றையும் கூட பார்க்கறதுக்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. ட்ரோன் காட்சிகளை பார்க்கின்றோம். கோவில் நகர அமைப்புல அப்படின்னு சொன்னா கூட இந்த நகர அமைப்புங்கிறதுக்கும் திராவிட அமைப்புங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நகர அமைப்புல பெரிய கோபுரங்கள் இருக்காது. சிகரம்னு சொல்ற மாதிரி அந்த கர்ப்பகிரகத்துக்கு மேல உயரமா இருக்கும். அதுதான் சிகரம். அது இன்னும் முழுமையாக அமைக்கப்படல. ட்ரஸ்ட்ல என்ன சொன்னாங்க நம்ம கேட்கும் பொழுது, தமிழ்நாட்டில் இருப்பது போல ஒரு ராஜகோபுரம் ஒன்றையும் இங்க கோயில்ல வாசல்ல அமைக்க போறோம். அது அடுத்தடுத்த எக்ஸ்பான்ஷன்ல அமைய போகுது. எக்ஸ்பான்ஷன்ல ராஜகோபுரம் மாத்திரம் இல்ல, இப்பவே கூட அதுல இன்னொன்னு பார்க்கலாம். இந்த திராவிட அமைப்புல 2 முக்கியமான விஷயம் உண்டு. ஒன்னு ராஜகோபுர அமைப்பு, இன்னொன்னு சுத்தி மதில் சுவர். நீங்க ஸ்ரீரங்கம் கோவில் பார்த்தா கூட ஒவ்வொருத்தரும் திருமங்கையாழ்வார் உட்பட எல்லாரும் அதுக்கு மதில் அமைத்தார். அதே மாதிரி இங்கேயும் அந்த மதில் அமைத்திருக்கிறார்கள். அதனால இது இட் இஸ் a mixture of Nagara and திராவிடா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர். சோமபுரா குடும்பம் என்ற அந்த ஆர்கிடெக்ட்ஸ் தான் இந்த கோவிலை அமைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவங்க சொல்லும் பொழுதும் கூட ராமேஸ்வரத்துலேருந்து நிறைய பாடம் கற்றோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நதிக்கரையில் இதை கட்டுறது சிரமம் அப்படிங்கிறோம். ராமேஸ்வரம் கடலில் அமைந்திருக்கிறது, அந்த அரிப்பையெல்லாம் தாண்டி எவ்வளோ வருஷம் நிற்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி ராமேஸ்வரத்திலிருந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து இந்த பெர்கோட்டா என்ற இந்த ஒரு மதிச்சுவரெல்லாம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோவில் உள்ளிட்ட சோழ தேசத்துடைய பல கோவில்கள் இருந்து அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து அமைக்கப்பட இருக்கிறது. இது ஒரு மூலஸ்தானம் மட்டுமே, இந்த பிரதான ஸ்ட்ரக்சர் மட்டுமே தயாராகி இருக்கிறது. இது முழுமையும் நிறைவடைய, இந்த கோயில் வளாகம் முழுமையும் நிறைவடையறதுக்கு கிட்டத்தட்ட 2026 வரைக்கும் ஆகும். இது தங்கத்தால் ஆன 44 டோர்ஸ் இருக்கு. அதில் ஒரு டோரை நம்ம பார்க்கின்றோம். பிரதமர் நரேந்திர மோடி கோவில் வளாகத்துக்கு சென்று பார்வையிடுகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.